Hello everyone. இன்னைக்கு லெசன்ல இங்கிலீஷ் பேசும்போதும் எழுதும்போதும் சில பேர் செய்யற சின்ன மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மிஸ்டேக்ஸை இல்லாம எப்படி எழுதுறது பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், I'll come on June. இந்த சென்டென்ஸ்ல எது மிஸ்டேக் அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இதுல ப்ரிப்போசிஷன் ஆன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மந்த்துக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் ஆன் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம். மந்தோடைய மாதங்களுடைய பெயர்களுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் இன்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ I'll come in June அப்படின்னு சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், I'll give you in Monday. இதோட அர்த்தம் நான் திங்கக்கிழமை தாரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I'll give you in Monday அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா, கிழமைகளுடைய பெயருக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே இன் மண்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் கிழமைகளுடைய பெயருக்கு முன்னாடி இன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ I'll give you on Monday அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மண்டேலேருந்து நம்ம சண்டே மண்டே எல்லாமே எல்லா நாட்களுக்குமே முன்னாடி ஆன் மட்டும் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், எவ்ரிபடி ஹாவ் அ பென். இதில் அர்த்தம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லார்கிட்டையும் பேனா இருக்குது. ஸோ நம்ம கேட்கும் போதே இது ப்ளூரல் மாதிரி தான் இருக்குது, எல்லார்கிட்டையும், எவ்ரிபடி. ஸோ எல்லார்கிட்டையும் பேனா இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் ரூல்ஸ் படி எவ்ரிபடி, எவ்ரி ஒன், எனிபடி, எனி ஒன் இந்த மாதிரி எந்த வார்த்தைகள் வந்தாலும் நம்ம அங்கே சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அ பென் அப்படின்னு சொல்கிறது தான் சரியான முறை. நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் கோயிங் டு ஹோம். நான் வீட்டுக்கு போகிறேன். இது கேட்குறதுக்கு சரியாக தான் இருக்குது. ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. சில வார்த்தைகள் நோ ப்ரிப்போசிஷன் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல ப்ரிப்போசிஷனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஐ எம் கோயிங் டு ஹோம் அப்படின்னு சொல்கிறது சரி கிடையாது. அதுக்கு பதிலாக ஐ எம் கோயிங் ஹோம் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், ஐ டிடன்ட் வென்ட் தேர். இதோட அர்த்தம் நான் அங்கே போகலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் டிட் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம், டிட் வந்திருக்கு. ஸோ டிட் வந்துச்சு அப்படின்னாலே வேர்போடைய ஃபார்ம் ப்ரெசென்ட்டில் தான் இருக்கணும். ஸோ ஐ டிடன்ட் கோ தேர் அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கும். இதே இது கேள்வியா கேட்டாலும் டிட் யூ கோ தேர் அப்படி தான் கேட்கணும். டிட் யூ வென்ட் தேர் அப்படின்னு கேட்கக்கூடாது. இது பாஸ்ட் டென்ஸ் உடைய சென்டென்ஸாக இருந்தாலும் வேர்பு ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அதாவது நெகட்டிவ் நம்ம சென்டென்ஸாக சொன்னபோது, இப்போ நான் போனேன்னு சொன்னால் ஐ வென்ட்னு சொல்லலாம். ஆனால் டிட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ ஐ டிடன்ட் கோ தேர் அப்படின்னு சொன்னாதான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், ஷீ டோன்ட் லைக் காஃபி. அவளுக்கு காஃபி பிடிக்காது. இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? இதில் டோன்ட் அப்படிங்கிறது தான் இங்கே மிஸ்டேக். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஷீ டசன்ட் லைக் காஃபி அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், I'll call you நைட். நான் உன்னை நைட்டு கூப்பிட்றேன். ஃபோன் பண்ணும்போது நான் நைட்டு கூப்பிட்றேன், I'll call you நைட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போவுமே நைட்டுன்ற வார்த்தைக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் அட் அதான் யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ I'll call you at night அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு. இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்றுனா தமிழில் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பார்த்து இதை எப்படி இந்த இடத்துல போட்டால் சரியாக வரும் இப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப குழப்பம்தான் அதில் மிஞ்சும். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப நம்ம தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இந்த ரூல்ஸ் படி இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ மண்டே டியூஸ்டேனா வந்ததுன்னா ஆன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூல்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுட்டு எப்போவுமே நம்ம அந்த மாதிரி அப்படியே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப குழப்பமாக இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக இதோட ரூல்ஸ் என்ன, இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன, ஆன்னா மேலேன்னு தானே அர்த்தம், அப்போ எப்படி நமக்கு சண்டே மண்டேக்கு முன்னாடிலாம் ஆன் போடுறோம் இப்படிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. அப்படி இப்படியே ரூல்ஸ் படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தப்பு இல்லாமல் நம்ம பேசவும் எழுதவும் ஈஸியாக செய்யலாம். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.